सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையானது குருடன் முன்னால் ஒரு கண்ணாடி போல என்று கூறலாம். நீங்கள் கேட்பீங்க, குருடனுக்கு கண்ணாடி எதற்கு என்று. ஞான கண் இல்லாத குருடர்களுக்கு ஞானம் கிடைத்தவுடன் இந்த கண்ணாடி தெரியும். ஏனெனில் நாம் பார்க்கக்கூடிய கண்ணாடியானது ஞானம் என்ற ஆதாரத்தில் இருக்கக்கூடியது. இதே போல இந்த பகவத்கீதையானது ஒரு இனிமையான பாடல் என்றும் சொல்லலாம். மனித மனத்தில் ஒரு அழகான மகிழ்ச்சி என்னும் மலரை மலர வைக்கக்கூடியது. துன்பத்திலிருந்து நீக்கி மனிதனை விவேகத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியது. இப்படி எத்தனையோ மகிமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் கீதையை பற்றி. இங்கு எப்படி அர்ஜுனன் இறைவன் முன்னாடி அமர்ந்து தன்னுடைய மனக்குறைகளை மனக்கவலைகளை இறைவன் முன்னாடி வச்சானோ, அதே போல நாமும் உட்கார்ந்து, நாம் ஒவ்வொருவருமே அர்ஜுனர்கள்தான், உட்கார்ந்து ஞானத்தை சிந்தனை செய்யணும். அதாவது இந்த பசு மாடு எப்படி சாப்பிட்டுட்டு பிறகு உட்காந்து அசை போடுதோ, அதே மாதிரி ஞானத்தை கேட்டு நாம் நிறைய சிந்தனை செஞ்சாதான் நமக்குள்ள அதோடைய தெளிவான அர்த்தம் புரிய தொடங்கும். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, குல தர்மத்தை பற்றி அர்ஜுனன் பேசிக்கிட்டே இருக்கான். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்னம் அதர்மாபி பவத்யுதா. அப்போது இந்த குலம் நஷ்டமானால் குல தர்மம் போயிடுமே, இந்த மாதிரி திரும்ப திரும்ப அவன் கேட்கும் பொழுது ஒரு கேள்வி மனதில் வருது. இந்த குல தர்மத்தை ஏற்படுத்தியது யார்? குல தர்மம்னா என்ன? அது அழியாததா என்ன? குல தர்மம் சாஸ்வதமா? இப்படி பல கேள்விகள் நம் மனசுக்குள்ளே வருது. உதாரணத்திற்கு மீராபாயை நம்ம எடுத்துக்கலாம். மீராபாய் முடிவு பண்ணினா, அவள் ராணியாக இருந்தாலும் நான் இப்போ பக்தையாக மாறப்போகிறேன்னு அவன் முடிவு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் தெருக்கள்லாம் போய் இறைவனுடைய பஜனையை, கிருஷ்ண பஜனையை பாடிக்கிட்டே போக தொடங்கினான். அப்போது அவளுடைய மாமியார் அவங்கள ரொம்ப தடுத்து நிறுத்தினாங்க. மீராபாயை, நீ என்ன பண்ணுற? நம்மளுடைய குல தர்மம், நம்மளுடைய குலத்தோடைய மானம் ஏன் இப்படியெல்லாம் வெளியில் போகிறது? இது எல்லாமே அழிஞ்சு போயிடும், நமக்கு வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு நிலைமை வந்துடும். இந்த குல தர்மத்தை நாம் தானே காப்பாற்றணும், நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய திட்டினாங்க. ஆனால் நம்ம அதையும் மீறா இறைவன் புகழ் பாடி பக்தையாகவே மாறிவிட்டாள். இன்னி தேதிக்கு மீராபாயும் இல்லை, அவளுடைய மாமியாரும் இல்லை. ஆனாக்க இன்னைக்கு உலகம் யாரை பாடுகிறது, யாரை புகழ்கிறது? குல தர்மத்தை நிலைநாட்ட நினைத்த, குல தர்மத்தை காப்பாற்றணும்னு நினச்ச அவங்க மாமியாரையா, அல்லது குல தர்மத்தையே துறந்து இறைவன் பால் தனக்குள்ள ஒரு அன்பையும் அந்த நிஷ்டையும் வெளிப்படுத்திய மீராபாயையா? நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த குல தர்மம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. அதை உருவாக்கியது நாம் தான். மனிதனே நிலை இல்லாத பொழுது குல தர்மம் எப்படி சாஸ்வதமாக இருக்க முடியும்? மீராபாய் நினைத்திருந்தால் அவள் மாமியார் பேச்சை கேட்டு வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு இறைவன் பேல இருந்த பக்தியானது அவளை எதையுமே யோசிக்க விடலை. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே, தர்மம் அதர்மத்துக்கு நடுவில் யுத்தம் இருக்கும் பொழுது குல தர்மம் நடுவில் எங்கே வந்தது? அவதாரத்தோடைய நோக்கமே அதுதானே, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. அப்போ இந்த குல தர்மம் அப்படின்னு நினச்சி அதை பற்றியே அர்ஜுனன் நிறைய பேசிடுறான். அதை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் சனாதன தர்மம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க,
இந்த சனாதன தர்மம் என்ன அப்படின்னாக்க அதுக்கும் குல தர்மத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. முழு கீதையிலையுமே ஜாதி மதங்களை பற்றியோ குல தர்மங்களை பற்றியோ எங்கேயுமே இறைவன் சொல்லவே இல்லை. அப்போது இந்த குல தர்மம் அப்படிங்கிறது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அது சாஸ்வதமாக இருக்கும், அதுதான் கரெக்டு, அது சாஸ்வதம்னு நம்ம நினைக்கவே முடியாது. அப்போ இன்னும் பல இடங்களில் கீதையில் இறைவன் ஆத்மாவை பற்றி நிறைய விளக்கும் பொழுது சுய தர்மம் தான், ஆத்ம தர்மம் தான் நம்மளுடைய உண்மையான தர்மம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கார். பரமாத்மா தர்மம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கிற மாதிரி பிரகிருதிக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, இதுதான் உண்மை, இதுதான் நிலையானது அப்படின்னு இறைவன் பல தடவை இதை சொல்லிட்டார். அப்போது இந்த குல தர்மம் அழிஞ்சிடும், குல தர்மம் அழிஞ்சிடும்னு அர்ஜுனன் சொல்கிறது அவனுடைய ஒரு லோ மென்டல் திங்கிங், அதாவது ரொம்ப தாழ்வான ஒரு மனப்பான்மையை காட்டுறது. இந்த குறுகிய மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அர்ஜுனனுக்குள்ளேயும் இந்த சோட்டா ரொம்ப சின்ன திங்கிங் வந்ததுனால அவனுடைய ஒரு சிந்தனையானது குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு குறுகிய சிந்தனையில் அர்ஜுனன் இப்படியெல்லாம் பேசுகிறான். அர்ஜுனன் குருகுலத்தில் படிச்சிருக்கான், ராஜவம்சத்தை சேர்ந்தவன். குருகுலத்தில் படித்தவர்களுக்கு சமத்துவ பாவம் அப்படிங்கிறது இயற்கையாகவே வரும். ஆனால் அர்ஜுனன் இவ்வளவு பெரிய வில்லாளி குருகுலத்தில் படித்து பயின்றிருந்தாலும் அவனுக்குள்ள அந்த சமத்துவ பாவமே இல்லை. எப்படி இப்படி ஒரு சிந்தனை வந்தது? அந்த ஒரு சின்ன சிந்தனை, குறுகிய சிந்தனை, குறுகிய மனப்பான்மை வந்த பிறகு என்னுடையவன், மற்றவர்கள், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த குலம், ஆண் பெண், இப்படி பல வித்தியாசங்கள் அவன் மனதில் வர தொடங்கிடுது. அப்போது இந்த ஒருத்தர் ஞானம் தெரிந்திருக்கிறதுனால ஒருத்தரை நம்ம ஞானி அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ நானே என்னை ஞானின்னு சொல்லிக்க முடியாது. நான் ஞானி அப்படின்னு மற்றவர்கள் ஏற்றுக்கிட்டாதான் அவங்க ஞானின்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் அர்ஜுனன் ஞானத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அவனுக்குள்ளே இந்த குறுகிய மனப்பான்மை சிந்தனை வந்த உடனே அவனை ஞானின்னு யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுத்தப்போ அப்பையும் அவன் விடலை. அர்ஜுனன் இறைவன்கிட்ட தன்னுடைய புலம்பலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கான். இவன் இன்ஃபேக்ட் இதை புலம்பல்னு கூட ஒரு பிதற்றலாக மாறிடுது அவனோடது. எப்படியாவது இதை நிறுத்தணும், இதிலிருந்து விடுபட்டுடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ நம்ம இதே தான் பார்த்தோம். வால்மீகி பார்த்துருக்கோம், மீராபாய் இருக்காங்க. யாராவது வால்மீகியோட குலத்தையோ மீராபாயோட குலத்தையோ கேட்குறாங்களா? அவங்க எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்னு? அவர்களுடைய பக்த நிஷ்டையையும் தான் மற்றவர்கள் பார்க்குறாங்க. வால்மீகி இவ்வளவு சாதாரண வேடனாக இருந்து கூட உட்கார்ந்து ராமாயணத்தை எழுதி அவருக்கு விவேகம் ராமாயணம் எழுதினதுனால யாருமே அவரோட குலத்தையே கேட்கறதில்லை. அப்போது இந்த குலம், ஜாதி இதெல்லாம் யாருமே பார்க்குறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சிந்தனையை நாம் மனதில் வைக்கவே வேண்டாம். இப்போ அர்ஜுனனுக்கு இருக்கிற மாதிரியான சிந்தனை, ஒரு குறுகிய மனப்பான்மை நமக்குள்ளே இல்லாமல் இருக்கா? ஏன்னா நம்ம பல விஷயங்களில் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த குலத்தை, இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இப்படி இந்த மாதிரியான ஒரு திங்கிங்கில் நம்ம போகும் பொழுது பிரச்சனைகள் அதிகரிக்கிறதே தவிர அதுக்கு ஒரு சமாதானம் கிடைப்பதே கிடையாது. அப்போ வியாசர் இப்படி ஒரு பின்னணியை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த பின்னணி ஒரு ஞானத்தின் பக்கம் எடுத்து செல்வதற்காக அர்ஜுனன் வாயிலிருந்து தவறான சில விஷயங்களையும் வெளிப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனாலும் அர்ஜுனன் இவ்வளவு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன், இந்த மாதிரியான பேச்சு அவனுக்கு அழகே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நாமும் கொஞ்சம் சிந்திக்கணும். நமக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக மிகவும் சாதாரண சிந்தனையோ ஒரு குறுகிய சிந்தனை வராமல் இருக்கா அப்பப்போ? ஏன்னா அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் வாழ்க்கையில். இந்த கீதை ஞானம் நமக்குள்ளே இருக்கிற பலகீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறைகளை நீக்கி அதிலிருந்து நாம் வெளியில் வந்தால் தான் நாம் இறைவனை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியும். ஸோ அப்போ அதே மாதிரியான சிந்தனையோடு நம்ம முன்னேறிக்கிட்டே போகலாம். தினம் தினம் கேட்ட மாதிரி மாடு அசை போடுற மாதிரி நம்ம சிந்தனையை தொடரலாம், அதை விட்டுடக்கூடாது. நம்ம அப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பல விஷயங்களை நம்ம கடந்து போய் நிச்சயமாக நம்ம இந்த மன தடுமாற்றத்திலிருந்து வெளியில் வந்துட முடியும். இப்போ நமக்கு
உடல் மூலமாக நாம் குணங்களை வெளிப்படுத்துகிறோம், நம்மளுடைய நடத்தையும் வெளிப்படுறது. ஆனால் உடல் அழிந்து விடுகிறது. எது நிலைத்து இருக்கு அப்படின்னா நம்மளுடைய குணங்கள் தான் நிலைத்து இருக்கும். நம்முடைய நடத்தையை உலகம் பேசும். இங்கு குலத்திற்கும் நடத்தைக்கும் என்ன சம்பந்தம்? அதனால் இப்படி நினைக்கிறதே தவறு. இந்த ஒரு சூழ்நிலையில் இறைவன் 3 காலங்களையும் எதிரில் வைத்து ஒரு அர்ஜுனனுக்காக இல்லாமல் நம் அனைவருக்காகவுமே பல விஷயங்களோடு சேர்ந்த இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. வெறும் ஆத்ம ஞானம் மட்டும் இல்லை, பக்தி யோகமாக இருக்கட்டும், எப்படி சந்நியாச யோகமாக இருக்கட்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை இறைவன் கொடுக்கிறார். அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு அர்ஜுனனுக்காக கொடுக்கப்பட்ட ஞானமே இல்லை. நாம் அனைவருமே அந்த அர்ஜுனர்கள் தான். அந்த காலத்திலேயே இக்காலத்திற்கு பொருந்துற மாதிரி இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்திருக்கார். ஓம் சாந்தி.